வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரயில்வே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ரியல் டைம் எக்ஸாமில் போய் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம படித்த மொத்த நாலேஜுமே ஒரு இடத்துல வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அந்த அப்ளை பண்ணி பார்க்குற பிளேஸுக்கு பேர் தான் மார்க் டெஸ்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ எந்த அளவுக்கு இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு ரியல் டைம் எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து தேவையில்லாத பயங்கள், எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும், எந்த கொஸ்டினை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற மொத்த அனலிஸுமே இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸே வரும். எப்போ ரியல் எக்ஸாமில். ஓகேவா? ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டை வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஏஎல்பி எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் வந்து வரப்போகுது. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் இப்போ வந்து மார்க் டெஸ்ட் ஃபுல்லாகவே நீங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் வரணும். அப்படி தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எப்படி வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றத என்னோட நாலேஜ் வச்சு நான் ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எப்படிலாம் நீங்கள் அட்டன் பண்ணணும், எப்படிலாம் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு சார்ட் மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈச் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா 90 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அப்படியே வரிசையாக போட்டுன்னு போகக்கூடாது. ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து மினிமம் டைம் கொடுத்துட்டு அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். எப்போ மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ரியல் எக்ஸாம் வரப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இது மொத்த கண்டென்ட்டையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். டேரெக்டாக மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி, ஜேஇ அதனுடைய பேட்டர்ன்ஸை எடுத்து நான் சாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆர்ஆர்பி, ஏஎல்பி, டெக்னீஷியன் அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1ல் என்னென்ன சிலபஸ் வரும்? மேக்ஸ், ரீசனிங், ஜிகே, ஜிஎஸ் அப்படின்ற ஒரு 4 டாபிக்ஸ் வருது. 4 டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 90 நிமிஷம் நடக்கும் இந்த எக்ஸாம். ஓகேவா? சரி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் எவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 28லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் மேக்ஸுக்கு. ஓகேங்களா? 28லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் கொஸ்டினே நீங்கள் ரீசனிங்கில் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே மொத்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி ஜிகேஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். ஜிகேஜிஏ பார்த்தீங்கன்னா வெறும் 15 மார்க் தான். அதனால் 10 to 15 மினிட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமமாக 30 நிமிஷம், 25 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ 90 நிமிஷத்தை நீங்கள் இது போல் தான் செப்பரேட்டாக பிரிக்கணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து அட்டன் பண்ணுவேன். எக்ஸாம் ஆன் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து நான் அட்டன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் எக்ஸாம் படிக்கிறப்ப என்னோட சீனியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை லெவல் நாலேஜ். அவர் தான் நிறைய ஷார்ட்கட்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. பட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸாம் டைமில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. அவரால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸே அட்டன் பண்ண முடியல, ஃபெயில் ஆகிட்டார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த எக்ஸாமே பாஸ் பண்ணார். அது வேறு விஷயம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பிஓவாக பாஸ் பண்ணார். கிளர்க்காக பாஸ் பண்ணார். கிளர்க்காக பாஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பிஓ ஆகிட்டார். இதில் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங் 1 to அப்படியே எண்ட் வரைக்கும் 100 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணி போயிருக்காரு போல். நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல, ஃபெயில் ஆகிட்டார். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டைம் ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு மேக்ஸிமம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேக்ஸிமம் டைமுக்குள்ளே எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட முடியுமோ அப்படின்றத நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது, எந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், எந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அனாலிஸே உங்களுக்கு வரும். ஓகேவா? இந்த டைமிங்குள்ளே 30 கொஸ்டின் போட ட்ரை பண்ணணும். இந்த டைமிங்குள்ளே இந்த கொஸ்டினை போட அட்டன் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரியல் டைம் எக்ஸாமில் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் 90 மினிட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொஸ்டின் 1லேருந்து ஃபுல்லாகவே நான் அட்டன் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நீங்கள் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்னா இங்கே கூட கொஞ்சம் டைம் கம்மி பண்ணிக்கலாம், ரீசனிங்கில் கூட கொஞ்சம் டைம் ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? அதுபோல் உங்களோட நாலேஜை பொறுத்து இந்த டைம் வந்து வேரியேஷன் ஆகும். பட் என்னோட சஜஷன் என்னென்னா 30 நிமிஷம், 20 நிமிஷம், 15, 20 இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா, 30 நிமிஷத்துக்குள்ளே 30 கொஸ்டின் போட முடியுமா, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்கலாம். நாங்கள் பேங்க் எக்ஸாமில் படிக்கிறப்ப எப்படி பேட்டர்ன் வரும்? மேக்ஸு, ரீசனிங், அப்புறம் வந்து இங்கிலீஷ். ஓகேவா? இதில் வந்து 35 கொஸ்டின், 30 கொஸ்டின் எவ்வளோ? 1 மணி நேரம், 60 நிமிஷம். நாங்கள் எப்படி டைம் எடுப்போம்? இது வந்து 25 நிமிஷத்துக்கு எடுப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் எடுப்போம். இது வந்து 15 நிமிஷம் எடுப்போம்.
ஓகேவா. ஸோ இதுக்குள்ளவே 35 கொஸ்டின் போட ட்ரை பண்ணுவோம். 20 நிமிஷத்துக்குள்ளே 35 கொஸ்டின் போட ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக போட்டே இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது போல் 1 மணி நேரத்தையே வந்து பிரித்து ஃபுல் கொஸ்டின்லாம் போட்டிருக்காங்க. நானுமே வந்து ரீசனிங்லாம் ஃபுல் கொஸ்டின்லாம் நிறைய வாட்டி போட்டிருக்கேன். ஓகேங்களா. சம்டைம்ஸ் நம்ம இந்த 15 நிமிஷம் வந்து இங்கிலீஷ்க்கு இருக்குது பார்த்தீங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 நிமிஷம் மட்டும்தான் எடுப்பாங்க. 10 நிமிஷம் மட்டும் எடுத்துகிட்டு போடுவாங்க. இது நம்மளுக்காச்சும் செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை. ஓகேங்களா. ரயில்வே எக்ஸாமில் செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை, செக்ஷனல் டைமிங் இல்லை. பேங்க் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் செக்ஷன்லையும் நீங்கள் கட் ஆஃப் ஸ்கோர் பண்ணணும், ஓவரால் கட் ஆஃபும் ஸ்கோர் பண்ணணும். ஆனால் ரயில்வேலாம் அப்படி கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேங்க்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கிலீஷ்க்கு ரொம்ப கம்மியாக டைம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷனல் டைமிங் கொடுத்துறாங்க. இந்த மேக்ஸுக்கு கண்டிப்பாக 20 நிமிஷம் நீ போடணும், ரீசனிங் கண்டிப்பாக 20 நிமிஷம் நீ அட்டன் பண்ணணும், இங்கிலீஷ் கண்டிப்பாக 20 நிமிஷம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 60 நிமிஷமே பிரித்து கொடுத்துறாங்க. ஓகேவா. ஸோ பல டிஃபிகல்ட் இருக்குது பேங்க் எக்ஸாமில். ஸோ இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் பாஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா 30 நிமிஷத்தால் நம்மளால் போட முடியுமா அப்படின்றவங்களுக்கு இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக போட முடியும். ஏன்னா செக்ஷனல் டைமிங் கிடையாது, செக்ஷனல் கட் ஆஃபும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஈஸியாகவே நீங்கள் இதில் அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா. ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் போட முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த கேப்பில் தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ நம்மளோட கொலீக்ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக போட்டு பாஸ் பண்ணி போஸ்டிங்கை வாங்கியிருக்காங்க. அதனால் 30 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட் நமக்கு வரணும் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், டைமிங் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டைமிங் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம். அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் அப்படின்றது வருமா. ஸோ நம்ம வந்து நான் எல்லா டாப்பிக்கும் வந்து அனலைஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் மேக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ வெறும் மேக்ஸ் டாபிக் மட்டும் தான் நான் அனலைஸ் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் மொத்தம் ஜேஇக்கு 30 கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட் ரவுண்டில் 35 கொஸ்டினில் நான் வந்து 25 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன், 5 கொஸ்டின் அட்டன் பண்ணல. ஓகேவா. சரி, 25 அட்டன் பண்ணிட்டேன். அட்டம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருக்கேன், 7 கொஸ்டின் ராங்காக பண்ணியிருக்கேன். ஓகேவா. சரி, நம்மளுக்கு ரிசல்ட் எல்லாமே வந்ததுக்கப்புறம் எப்படி அனலைஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சர் நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ பார்த்தணும். ஃபஸ்ட் டைமில் கால்குலேஷன் போட்டிருப்போம். சில சம்லாம் பார்த்த உடனே வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படி அப்ரோச் பண்ணால் இந்த சம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கால்குலேட் பண்ணுறப்ப ஆன்சர் வந்திருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா. சரி, கரெக்டான வேலை தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் நம்ம எங்கே வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் கால்குலேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் டைமில் நம்ம போட்டிருப்போம். ஓகேவா. ஸோ அதை வெறும் ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு அடுத்த எக்ஸாம்லையும் இதே போல் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு வந்துடும் நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் கால்குலேஷன். ஃபஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் போடுவேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் போடுறப்ப வந்து ஆன்சர் வராது. அகைன் சேம் கொஸ்டினை நம்ம ட்ரை பண்ணுவோம். சேம் கொஸ்டின் ட்ரை பண்ணுறப்ப செகண்ட் டைம் போகிறப்ப ஆன்சர் வந்துடும். அப்போ இதுக்கு என்ன ஆகும், மோர் டைம் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா. ஸோ ஒரு மோர் டைம் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்ப மோர் டைம் இந்த கொஸ்டினுக்கு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதே பேட்டர்னில் நெக்ஸ்ட் டைம் வந்தால் இதை வந்து லெஸ் டைமாக ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தப்பை நெக்ஸ்ட் டைம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர் இருக்குவாங்க. ராங் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை நம்ம ராங் ஆன்சர் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மைனர் மிஸ்டேக், ரொம்ப சின்ன மிஸ்டேக்காக இருக்கும். 7 to 5 35. பட் ஆனால் நம்ம ஒரு அவசரத்தில் என்ன பண்ணுவோம் 14 போட்டுருவோம். சின்ன மைனர் மிஸ்டேக்காக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் சம்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கொஸ்டினில் கேட்டிருப்பான். பட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா பிக்கும் ஏக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றி கேட்குறான்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து கரெக்டான ஆன்சரை போட்டுருவோம். 5:2 போடுவோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2:5 மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு மைனர் மிஸ்டேக் இருக்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இது போல் தவறுகளை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி செகண்ட் பாயிண்ட் இதுதான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா. செகண்ட் பாயிண்ட்டை இதை நோட் பண்ணணும். என்னெல்லாம் நம்ம மைனர் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இனிமேல் இதை பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி செகண்ட் பாயிண்ட்டை நீங்கள் இதை கவனிக்கணும். ஓகேவா. மூணாவது பாயிண்ட் என்னன்னா கெஸ்டட் ஆப்ஷன். நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு ஃப்ளூக்கில் அட்டன் பண்ணியிருப்போம், ஒரு ஃப்ளூக்கில் வந்து தட்டி விட்டுருப்போம். நம்ம சம்லாம் கால்குலேஷன் பண்ணிட்டு போட்டுட்டு வந்துட்டே இருப்போம். அப்போ ஆன்சர் என்ன வரும் 35 அப்படின்ற மாதிரி வருதுன்னு வைங்களேன். பட் நம்மளுக்கு ரியல் ஆன்சரில் வந்து 40 இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே நேர்பை தானே இருக்குது, இதை வந்து கரெக்டான ஆன்சராக நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 40 கொடுத்துரும். பட் ஆனால் இது ராங் ஆன்சராக இருக்கும். ஓகேவா. அந்த மாதிரி ஆப்ஷனை கெஸ்ஸே பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க் 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால ஆன்சரை கெஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா. கரெக்டாக 100% எது வருதோ அதை மட்டும் தான் நம்ம கரெக்டான ஆன்சராக கொடுக்கணும். ஓகேவா. ஸோ நான் சொன்னபடி பார்த்தா ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். செகண்ட் வந்து மைனர் மிஸ்டேக் அனலைஸ் பண்ணணும். மூணாவது வந்து கெஸ் ஆப்ஷன் பண்ணி தப்பாக ஆன்சர் போகும் பார்த்தீங்களா, அதை அனலைஸ் பண்ணி திருத்திக்கணும். இனிமேல் கெஸ் ஆன்சரே பண்ணக்கூடாது, 100% அக்குரேசியோட தான் நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி திருத்திக்கணும். ஓகேவா. சரி ஓகே. நாலாவது நம்ம எங்கே வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
அன்அட்டம்ப்ட்டுக்கு வரணும். அன்அட்டம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஒரு ரியலாக சொல்ல போனால் மேக்ஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே எக்ஸாம்குள்ளே கவர் பண்ண முடியாது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்அட்டம்ப்ட்டில் ஏதோ ஒரு டாபிக், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராபபிலிட்டின்னு ஒரு டாபிக்னு வைங்களேன், சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை வந்து ஒருத்தங்க படிச்சுட்டு போகலை அப்படின்றப்ப இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது தானே, அதனால் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஓகேவா, ஸ்கிப் பண்ணிட்டு போய்டும். இந்த டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் டெஸ்ட்டு போட்டு அனலைஸ் பண்ணுறப்ப இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் படிக்கணும். ஓகேவா, ஸோ எத்தனாவது பாயிண்ட் இது? 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன? இன்கம்ப்ளீட் டாப்பிக்கில் இருக்கிற கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அதை படிக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா, மேபி 1 or 2 கொஸ்டின் வரலாம், வராமல் கூட போகலாம். ஏன்னா மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு போனால் சேம் பேட்டர்ன் கூட வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா, அதனால் 4வது அனலைஸ் என்ன? இன்கம்ப்ளீட் டாபிக்ஸு. நீங்கள் வந்து அதில் வந்து லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கலாம், கண்டிப்பாக எனக்கு வந்து இது புரியவே மாட்டேங்குது, எத்தனை டைம் படிச்சாலும் புரியவே மாட்டேங்குது அப்படின்றப்ப நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் வர அந்த சொல்யூஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் போகணும். ஸோ இது வந்து 4th அனாலிசிஸை நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th அனாலிசிஸ். 5th அனாலிசிஸ் என்ன? லெஸ் டைம் டு ரீட் கொஸ்டின். 25 நிமிஷம் தான் எடுக்க சொன்னேன், 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நான் எடுக்க சொன்னேன். அப்படின்றப்ப இதை வந்து படித்து பார்க்கவே டைம் இல்லை, ரீட் பண்ணவே எனக்கு டைம் இல்லை அப்படின்ற கொஸ்டினை நீங்கள் அனலைஸ் பண்ணி மேபி அது ஈஸியாக கூட இருக்கலாம். ஓகேவா, மேபி அது ஈஸியாக கூட இருக்கலாம். அதனால் வந்து ரீட் பண்ணவே முடியாத கொஸ்டின்ஸை வந்து 5th நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ரீட் பண்ணவே என்னால் முடியல, அந்த கொஸ்டினை வந்து 5th அனலைஸ் பண்ணி அந்த கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான அனாலிசிஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு எக்ஸாமில், அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டாப்பிக்கில் மட்டும். ஸோ இது போல் நீங்கள் ரீசனிங், ஜிஎஸ், ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அனலைஸ் பண்ணி படித்தா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண ஒரு திருப்தி வரும். எக்ஸாம் டைமில் இந்த அனலைஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து லெஸ் கால்குலேஷனை ஒரு ஓவர்வியூ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 2 வாட்டி வந்து போட்டு கரெக்டான ஆன்சர் வாங்கினீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டான ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். 3வது வந்து மைனர் மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக் பண்ணால் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கெஸ் ஆப்ஷன் போட்டு தப்பாக ஆன்சர் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை இனிமேல் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வரணும். அதுக்கப்புறம் வந்து இன்கம்ப்ளீட் டாபிக், எனக்கு நாலேஜே இல்லை, அதில் எனக்கு வந்து எந்த டைம் படித்தாலும் எனக்கு மறந்து போயிடுது அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்த்து அதில் இருக்க கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே 30 கொஷின் என்னால் ரீட் பண்ண முடியுதா அப்படின்றத ஒரு ப்ராக்டிஸ் வரும். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு வராது. ஓகேவா, அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக 30 நிமிஷத்துக்குள்ளே எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வியூ பண்ண முடியும். எல்லா கொஸ்டினும் வியூ பண்ணிவிட்டு எதில் அட்டன் பண்ண முடியும், எதில் அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அனலைஸ் வரலாம். ஓகேங்களா, 30 கொஸ்டின் தான் நீ போடணுமா அப்படின்றது கிடையாது. ஏன்னா அக்குரேசி தான் மேட்டர்ஸ். ஓகேவா, 70 கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் 70 கொஸ்டினுமே 100% அக்குரேசி இருந்தால் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஓகேவா, அதனால் வந்து நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட்டோ நம்பர் ஆஃப் அட்டம்ப்டோ முக்கியம் கிடையாது, அக்குரேசி ப்ளஸ் அனலைசிஸ் இதுதான் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுட்டு கரெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஈஸியாகவே கிராக் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போவும் சொல்கிறேன், டேரக்ட் எக்ஸாமில் நான் போய் அப்ளை பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியாது. லோ பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஓகேங்களா, சக்ஸஸ் ரேட்டு லோ பர்சன்டேஜ் தான். அதனால் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிட்டு இது போல் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் வந்து ஃபுல்லாக 30 கொஸ்டினுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நாங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவோம், எங்கள் சீனியர் எனக்கு என்ன சொன்னார்னா, நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் ஒரு நாளைக்கு 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போவேன். ஏன்னா ஏதாச்சும் 90 நிமிஷம், அது 1 hour தான். ஓகேவா, மார்க் டெஸ்ட் நான் அனலைஸே பண்ண மாட்டேன். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு வாட்டி அட்டன் பண்ணுறப்ப 50 வரும், சூப்பர் பண்ண நினைப்பேன். அப்புறம் 60 வரும், பரவாயில்ல நினைப்பேன். அப்புறம் 40 வரும், டல் ஆகிடும். லாஸ்ட் மினிட் வரும் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டே இருப்பேன். அதெல்லாம் ரொம்ப பேட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, எனக்கு சொல்லி கொடுத்தலாம் ரொம்ப பேட் ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஆனால் அதை அனலைஸ் பண்ணணும். உட்காந்து எல்லா கொஸ்டினுமே நீங்கள் பார்க்கணும். எல்லா கொஸ்டினுமே பார்க்கணும், கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதனால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 போட்டால் கூட போதும். ஓகேவா, 4, 5, 6 தேவையில்லை, 2 இல்லை 3 போடணும். தரவாக அனலைஸ் பண்ணி அதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை வந்து யாராலுமே தடுக்க முடியாது சொல்கிறேன். அந்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, இது எல்லாமே வந்து ஆர்ஆர்பி, ஏஎல்பிக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து ஜேஇ எக்ஸாமுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மார்க் டெஸ்ட்டில். ஓகேவா, ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன், எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி செக்ஷனல் டைமிங் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும், ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ வந்து இதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஜேஇ மெக்கானிக்கலுக்கான மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ண போகிறேன். அது சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கூட நான் போட்டுருவேன். ஓகேங்களா, என்னென்ன பிடிஎஃப் நான் வச்சுருக்கேன் அப்படின்றத ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கூட நான் போட்டுருவேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மெட்டீரியல் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நியூ சேனல் ஓகேங்களா, இங்கிலீஷ் வெக்காப் இருக்குது பார்த்தீங்களா, அதை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் அது. இங்கிலீஷ்க்காக தனியாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், தனியாக ஒரு ஸ்டாஃப் ஹையர் பண்ணியிருக்கோம், எஸ்எஸ்சி பேங்கிங் எல்லாத்துக்குமே சேர்த்து தான். ஓகேவா? ஸோ அதனால் அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து டெலகிராமில் நான் கொடுக்குறேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதில் டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.